தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 16. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சக்கரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்க, சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருஅவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அவமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, அன்பு நேயர்களே, உங்கள் யாவருக்கும் பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு சிந்தனை துளிகளை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளினுடைய வாசகங்களினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்கக்கூடிய மைய சிந்தனை, இயேசுவை எனக்கு தெரியும். கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இந்த இயேசுதான் எல்லாம் என்கின்ற ஒரு அடிப்படை வாழ்வியல் சிந்தனை கட்டாயம் நம்முடைய வாழ்வில் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் அழகாக நமக்கு வடிவமைத்து காட்டக்கூடிய செய்திகள் என்னவென்று பார்க்கிற பொழுது, கடவுள் நீதியின் கடவுள், மக்களின் வீடுகளை இடித்த அரசனை கண்டிக்கும் தோழமை கடவுளாக கடவுள் விளங்குகிறார் என்பதையும், மக்களிடம் அக்கறை கொண்டவர்களையே அவர்களின் தலைவராக தேர்ந்து கொள்பவர் நம் கடவுள் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்து வழியாக எசாயா இறைவாக்கினர் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார், குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படி ஒரு இயேசுவை நாம் அறிய போகின்றோம், தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்ற ஒரு சிந்தனைக்கு இது ஒரு கேள்வியாக மாறுகிறது. அதே போலத்தான் இந்த 2ஆம் வாசகத்திலேயே திருத்தூதர் பவுல் கண்ட கடவுளின் ஞானமும் தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு எட்டாதவை. அவரது ஞானம் உலகோரின் போக்கிற்கு முரண்பாடானவை. கடவுளின் அறிவினம் மனித ஞானத்திலும் மேலானது என்று 1 கொரிந்தியர் 1:25 நாம் பார்க்கிறோம்.
உலகின் ஞானம் கடவுளிடம் பார்வையில் அறிவினும் சாதாரண எளிய திருத்தூதர்களிடம் இயேசு தாம் யார் என்று கேட்கிறார். அவர்களுக்கு தெரியும் இயேசுவை. ஆனால் இருப்பினும் ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதரிடம் சென்று கேட்கிறார், நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று. ஆம் என் அன்பு நெஞ்சங்களை, இறை தந்தையின் தூண்டுதலால் அவர்தான் மெசியா என்று பேதுரு பதிலளிக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு வலிமை மிகுந்த ஒரு மனிதன் இந்த பேதுரு. அவர் பதிலளிக்கிறார், நீ மெசியாதானே என்று. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அழைத்து இயேசு யார் என்பதை எளியோராகிய திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இறைவன். என அன்பு நெஞ்சங்களே, அதை நாம் மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறைவசனம் 25 நம்ம பார்க்க, ஏழையரின் உள்ளத்தோர் இறையாட்சியை கண்டுணர்வர். மத்தேயு 5:3 இவ்வாறு சொல்லுகிறது. மத்தேயு 5:8 இவ்வாறு சொல்லுகிறது, தூய உள்ளத்தோரே கடவுளை காண முடியும். கற்றுத் தேர்ந்தால் கடவுளை பற்றி பேசலாம், இல்லையென்றால் நாம் யார் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என அன்பு நெஞ்சங்களே, தூய உள்ளத்தால் கடவுளையே அனைவரிலும் காணலாம். இப்பொழுது இயேசு யார் என்று எனக்கு தெரியும். அந்த இயேசு யார் எனக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிகின்றோமா? அல்லது வெறுமனே இயேசுவை நான் முதல் கிறிஸ்தவன் என்று நாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமென்.